Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை அண்ணா நகர் தொகுதி திமுக வேட்பாளர் சிற்றரசுவை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு வெற்றி வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறார். சகோதரர் சிற்றரசுவை வெற்றி பெற்று அனுப்புங்க அப்படின்னு உங்களோட கைகளில் ஒப்படைச்சிருக்கிறார். சிற்றரசுவை பற்றி நான் இங்கே உங்கள்கிட்ட அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் திரு சிற்றரசு அவர்கள். ஆனால் சிற்றரசுக்கு வாக்கு கேட்கறதுல எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணி செயலாளர், சிற்றரசும் இளைஞரணியில் ட்ரைனிங் ஆகி தான் இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். விரைவில் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய அன்போடு நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் கண்டிப்பாக ஆக போறாரு. அந்த உரிமையோடு இங்கே நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் என்னோட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, அந்த தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்கள் தான். எனக்கும் சிற்றரசு அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை தெரியுமா? கலைஞர் நின்று வென்ற சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான். அதே மாதிரி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற அண்ணா நகர் தொகுதியிலையும் அவர் விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் தொகுதியா முன்னேறி இருக்குன்னா, விரைவில் இந்த அண்ணா நகர் தொகுதியும் ஒரு ரோல் மாடல் தொகுதியா சிற்றரசு அவர்கள் மாற்றி எடுப்பார். படித்தவர்கள் பண்பானவர்கள் நிறைந்த இந்த நாநகர் தொகுதியில் சிற்றரசு அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு சென்ற முறை கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மோகன் அவர்களை ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிங்க. இந்த முறை நான் அவங்க கிட்ட கேட்பதெல்லாம் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் சகோதரர் சிற்றரசு அவர்களை வெற்றி உறுதியா? நான் சிற்றரசு அவர்களை அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து மக்களை சந்திச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கறேன்னா என்ன அர்த்தம்? கடந்த 5 வருஷம் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துக்கிறோம், இந்த உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கும்மாலம்மன் கோயில் தெருவில் ஒரு சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணாநகர் பூங்காவுடைய டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா டவர் இங்கே புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலே ஒரு முழு நேர கிளை நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. என்ஜிஓ குடியிருப்பில் ஒரு புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டிருக்கு. அசோக் நகர் பகுதியில் புதிய அங்கன்வாடி மையம், கெனால் ரோட்ல பேட்மிண்டன் இறகு பந்து மைதானம் மற்றும் ஜிம் அமைக்கப்பட்டிருக்கு. புதிய பல்நோக்கு மையம் அமைக்கும் பணிகள் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 102வது வட்டில் 160 பேட்டரி வாகனங்கள் எடுத்துக்கின்ற வகையில் மாநகராட்சி பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் குடியிருப்பில் மெட்ரோ வாட்டர் நேரடி குழாய் மூலம் இன்னைக்கு விநியோகம் செய்யப்படுது. 107வது வட்டத்தில் இன்னைக்கு புதிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கோம், புதிய அரசு மருத்துவமனை. எம்ஹெச் குடியிருப்பில் புதிய தரைப்பாலம், யூபிஎஸ்சி பயிற்சி மையம் கட்டுவதற்கு நடவடிக்கை. ஷெனாய் நகரில் 6 ஏக்கர் நிலத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற பணி. இப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை அண்ணா நகர் தொகுதி திமுக வேட்பாளர் சிற்றரசுவை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.